ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களோட சேனல். நான் உங்க சுகுமார். நம்மளோட மொபைலுக்கு தேவையில்லாமல் ஏதோ ஒரு கால் வருது அப்படின்னும் போது நம்ம வாட்ஸ்அப் மூலிமா யார் அப்படின்னு கேட்குறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட கான்டாக்ட்ஸில் ஏதாவது ஒரு நேம் கொடுத்து அந்த கான்டாக்டை ஆட் பண்ணால் மட்டும்தான் வாட்ஸ்அப்பில் நம்ம மெசேஜ் பண்ண முடியும் அவங்களுக்கு. அப்படி இல்லைன்னா அவங்க வாட்ஸ்அப் மூலிமா மெசேஜ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட கான்டாக்ட்ஸில் அந்த அன்னோன் நம்பரை சேவ் பண்ணாமையே நம்ம எப்படி மெசேஜ் பண்ணுறது வாட்ஸ்அப் மூலிமா அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி லவுடல் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி லவுடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அண்ட் மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, உங்களுக்கு இந்த நம்பர்லேருந்து கால் வந்திருக்கு, இவங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாக மெசேஜ் பண்ணணும் அப்படின்னா சேவ் பண்ணாமல் எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த நம்பரை ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிக்கங்க. அதுக்கு லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா எடிட் பிஃபோர் கால் அப்படின்னு இருக்கும். அது நார்மலாக ஃபோன் கால் பண்ணுற டயலுக்கு வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் லாங் ப்ரெஸ் பண்ணி இது போல் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணதுக்கப்புறம் ப்ளே ஸ்டோர் போயிட்டு ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ் மீ அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அந்த அப்ளிகேஷனுக்கான லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அந்த பேனல் இது போல தான் இருக்கும். இதில் அந்த வந்திருக்கக்கூடிய நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள் வித் பின்கோடோட. அதாவது இந்தியாவுக்கு பார்த்தோம்னா 91, அதே போல் ஃபாரின்னா வேறு நம்பர் வரும். அந்த கண்ட்ரி கோடையும் சேர்த்து இதில் என்ட்ரி பண்ணிவிட்டு ஓப்பன் சேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வாட்ஸ்அப்புக்கே இது போல் சேட் பாக்ஸ் ஓப்பன் ஆயிரும். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன மெசேஜ் அனுப்பணுமோ அனுப்பிச்சிக்கலாம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இது எந்த இடத்துல யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நண்பர்கள் இருப்பாங்க, அவங்க வாட்ஸ்அப் கையில் இல்லாதப்ப அவங்க ஃபேமிலிக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ ஏதாவது ஃபோட்டோ இல்லை டாக்குமெண்ட் ஏதாவது அனுப்பணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டைமில் அந்த நம்பரை நம்ம ஸ்பெசிஃபிக்காக சேவ் பண்ணி அப்புறம் சென்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இது போல் இன்ஸ்டண்ட்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணால் நம்ம சேவ் பண்ண தேவையே இல்லை. இது போல் சேவ் பண்ணி நிறைய கான்டாக்ட்ஸ் என்னோடதுலேயே தேவையில்லாமல் இருக்குது. ஆட் இது மாதிரி நம்ம ஏதாவது ஒரு நேம் கொடுத்து பண்ணுவோம். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இந்த இன்ஃபர்மேஷன் எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் மறக்காமல் லவுடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.